சிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ்ல மார்ச் 27th SAT எக்ஸாம் எழுதுனா 75% ஸ்காலர்ஷிப் தராங்க. CSC JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSC, ANDS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. கான்செப்ட் வந்து பேர்ட்ஸ். அப்புறம் இதெல்லாம் பண்ண கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. ஐ ஸ்ட்ரகிள் அ லாட் பட் ஐ டன். இப்போ நீங்கள் பேர்ட்ஸ் வரைஞ்சிருக்கீங்க அழகா. ஸோ வேறு என்னெல்லாம் சூப்பராக நீங்கள் வரைவீங்க? அனிமல்ஸ், நேச்சர் அண்ட் சம் கேரக்டர்ஸ், அனிமி கேரக்டர்ஸ், கார்ட்டூன் கேரக்டர்ஸ் லைக் தட். அவனுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. பெயிண்டிங் கலரிங் பண்ணுவான், பட் குழந்தைங்களுக்கு இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். பட் அவனுக்குள்ளே என்ன இருக்குன்றதை கொண்டு வந்தது வந்து சார் தான். முழுக்க முழுக்க அவர் ஃபுல் சப்போர்ட் தான். அவர் சப்போர்ட்ல இவர் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. இது என்ன கேரக்டர் உங்களுக்கு பிடிக்குமா? அந்த கேரக்டர் யாரு இவங்க? என்ன நருட்டோ. நருட்டோ ஃபேன் நீங்களும்? ஆமாம் சார், வீடு ஃபுல்லாக நருட்டோ. ஓகே. ஜாமெட்ரிக்கல் ஆஃப் ஆர்ட்னு சொல்லுவோம். ஸோ சின்ன சின்ன லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்ன கேரக்டராக சிங்கிள் இதில் கலரில் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறது. அதுக்கப்புறம் தான் அந்த மல்டி கலரில் பண்ணுறதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது. ஸோ பேசிக் முடிச்சுட்டு தான் அந்த செகண்ட் லெவல் வந்து. ஸோ லைன் ஆர்ட்டில் ஸ்ட்ரோக்கு கற்றுக்காமே ஸ்ட்ரோக் வந்துட்டு அவ்வளோ தெளிவாக போடுவார். கட்டம் போட்டு கிராப் இல்லாமல் மேனுவலாக அப்படியே வரைஞ்சிடாரு கேரக்டரை. ஸோ அந்த 3 பிக்சரும் அப்படி தான் அவர் வரைஞ்சிரு. மேனுவலாக அப்படியே ட்ரா பண்ணுவார். வைரல் ஆர்டிஸ்ட் அஸ்வந்த். ஹை, எப்படி இருக்கீங்க? சூப்பருங்க. ஸோ தம்பிகிட்ட பேசிட்டு அப்படியே வரலாம்னு நினச்சோம். ஸோ அஸ்வந்தோடைய மாஸ்டர் அண்ட் அஸ்வந்தோடைய அம்மா இவரை வந்து அவர் தம்பியா? ஆமாம். அடுத்த ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணுறீங்களா? அடுத்த வைரல் ஆள். ஓகே. ஸோ எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஒரு தம்பிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிங்க? அவர் அலமேலு மாமின்ட்டு ஒருத்தவங்கிட்ட பெயிண்டிங் சேரணும்னு விரும்பினார். பெயிண்டிங் போனார். அப்போ பேண்டமிக் டைமிங்கு 1 month கிட்ட இப்போ பெயிண்டிங் மட்டும் போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் எங்களால் அனுப்ப முடியல. அப்புறம் தெரிஞ்சவங்க மூலமாக சார் எனக்கு அறிமுகமானார். அப்புறம் ஆனால் அவனுக்கு டிராயிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது எனக்கு தெரியாது. சும்மா வீட்டில் கலரிங் பண்ணுவார். அதை வச்சு சரி பெயிண்ட் மட்டும் பண்ணுறேன். ஆமாம், ஃபஸ்ட் பெயிண்டிங் தான் பண்ணிட்டு, டிராயிங் அவர் பண்ணல. அவருக்கு டிராயிங் கொஞ்சம் பிகினிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தார். அது பெயிண்டிங் மட்டும் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சார் தெரிஞ்சவங்க மூலமாக சாரோட நம்பர் எனக்கு கிடச்சிது. நான் கிளாஸில் சேர்த்தேன். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வரைய வரும்ன்றதே எனக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு என்ன டேலண்ட்டுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. அவனுக்கு வரைய வரும்ன்றதே எனக்கு சார்கிட்ட கிளாஸ் போனதுக்கப்புறம் தான் மாஸ்டர் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ தம்பி எப்போ ஃபஸ்ட்டு வந்தாப்புல அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2019 நினைக்கிறேன். அப்போ தான் வந்து என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ லைன் ஆர்ட்டில் ஸ்ட்ரோக்கு கற்றுக்காமே ஸ்ட்ரோக் வந்துட்டு அவ்வளோ தெளிவாக போடுவார். ஸோ அதனால் வந்து பேசிக் ட்ராயிங்லேருந்து அவர் வந்து ட்ரெயின் அப் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் ஆயில் பேஸ்டலில் கலர் மிக்சிங் இந்த மாதிரி பண்ணேன். ஸோ இப்போ செகண்ட் லெவலில் தான் இவர் ஓவிய கண்காட்சி செம்மொழி பூங்காவில் நடத்தி இந்த வைரல் ஆகியிருக்காரு. பயங்கர வைரல். ஆமாம், அடுத்த ஸ்டெப்பு பெயிண்டிங் தான் அவர் இறக்கலான்னு இருக்கேன். ஓகே. ஸோ இவங்க சொன்னாங்கல்ல இப்போ பெயிண்ட் மட்டும் பண்ணுவாப்புல. ஆமாம். நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னீங்க. அது அவருக்கு ஐடியா வந்துட்டு இப்போ எல்லா குழந்தைங்களுமே பண்ணுறது வந்துட்டு கலர்ஃபுல்லாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால பெயிண்ட் வந்து ஈஸியாக இருக்கனால பெயிண்ட் எடுத்து அவங்க பாட்டில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. லைக் ஒரு இமேஜ்ல என்ன லைனுங்கிறது பிளாக் அண்ட் ஒயிட்ல போகிறதுக்கு அவங்களுக்கு வராது. ஸோ அதை ப்ராப்பராக அவனுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அதை கண்டுபிடிச்சி அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஸோ நல்லா வரைஞ்சாரு. ரெண்டாவது கட்டம் போட்டு கிராப் இல்லாமல் மேனுவலாக அப்படியே வரைஞ்சிடாரு கேரக்டரை. ஸோ அந்த 3 பிக்சரும் அப்படி தான் அவர் வரைஞ்சது. மேனுவலாக அப்படியே ட்ரா பண்ணுவார். இந்த பேர்ட்ஸ் ஃபுல்லாக வந்து அவரே ஃபுல் மேனுவலாக ட்ரா பண்ணது. அதே மாதிரி கலர் மிக்சிங்கு. ஓகே. கலர் மிக்சிங்கும் அவனுக்கு சொல்லிட்டு. ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி முதல்ல நீங்கள் கற்றுக் கொடுத்த விஷயம் என்ன தம்பிக்கு? லைன் ஆர்ட் ட்ராயிங் தான். ஜாமெட்ரிக்கல் ஆஃப் ஆர்ட்னு சொல்லுவோம். ஸோ சின்ன சின்ன லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்ன கேரக்டராக சிங்கிள் இதில் கலரில் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறது. அதுக்கப்புறம் தான் அந்த மல்டி கலரில் பண்ணுறதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது. ஸோ பேசிக் முடிச்சுட்டு தான் அந்த செகண்ட் லெவல் வந்தார். சூப்பருங்க. தம்பி வந்து இப்போவே சின்ன பிள்ளையா இருக்காப்புல. நீங்கள் 6 வருஷம் முன்னாடி சொல்கிறீங்க. அப்போ எப்படி பிறந்த இடையில கொஞ்சம் பிரேக் மேலே ஆகுது. அவருக்கு ஏஜ் நானே கேட்டிருக்கேன், ஏன் இடையில நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க. செகண்ட் லெவலில் எடுத்தேன். கலர் மிக்சிங் பர்ஃபெக்டாக பண்ணார். எக்ஸிபிஷன் ஃபர்ஸ்ட் டைமே எக்ஸிபிஷன் தான். ஃபர்ஸ்ட் ஓவிய கண்காட்சி. ஆமாம், வின்னிங் மொமெண்ட்டாக இருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஸ்வந்த். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி உங்களை பார்க்குறப்போ. அடுத்த ஜென்ரேஷனை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ ஹாப்பி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி ஒரு வைரல் ஆகியிருக்கீங்க. இவ்வளோ பேர் உங்களோட ஆர்ட்டை வந்து பாராட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப
ஹாப்பி. ரொம்ப ஹாப்பி. எல்லாரும் பக்கத்துல எல்லாம் கேட்டு அஸ்வந்தா ஃபுல்லாக செல்ஃபிலாம் எடுக்கிறாங்களா வந்து? ஏரியா ஃபுல்லாக ப்ராப்ளம் ஆயிட்டாரு. ஃபுல் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்களா? ஸ்கூல்லலாம் ஃபேமஸ் ஆயிட்டீங்க இப்போ. கெத்து தான் ஒரே. ஆமாம் அப்படின்னு கெத்து தான். டீச்சர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. டீச்சர்ஸ்லாம் கேட்குறாங்க. இனிமேல் அவ்வளோதான், பிரச்சனையே இல்லையே. நம்ம பசங்களோட பிரச்சனைலாம் டீச்சர்கிட்ட போவோம். டீச்சரே பிரச்சனை இல்லாதப்போ மாஸ் தான் ஸ்கூலில். ஸோ எப்படி இருக்குது இதெல்லாம்? எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க இந்த 3 பெயிண்டிங்? என்னோட கான்செப்ட் வந்து பேர்ட்ஸ். அப்புறம் இதெல்லாம் பண்ண கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. ஐ ஸ்ட்ரகிள் அ லாட் பட் ஐ டன். அவ்வளோதான், முடிச்சிட்டான். அழகாக ரைம் சொல்கிற மாதிரி. அவங்களுக்கு கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கே வந்துட்டு கலர் மிக்சிங் சொல்லி கொடுத்தேன். ஸோ A4 சீட்டில் தான் நான் வந்து சொல்லி கொடுத்தேன். A3யில் அவங்க வந்து சடனாக பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகினாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் ஆகினாங்க. அந்த பீகாக் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் ஆகலை. ஸோ கலர் மிக்சிங் கரெக்டாக வந்துருச்சு. A3 சைஸில் பெரிய சைஸாக பண்ணி. ஸோ வந்து நீங்கள் சூஸ் பண்ண தீம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஃபுல்லாக பேர்ட்ஸாக வரைஞ்சிருக்கீங்க. ஏன் அந்த தீம் சூஸ் பண்ணீங்கன்றதையும் சொல்லிடுங்க. Actually, I love the birds very much. So I choose the birds. அவ்வளோதான், சிம்பிள். 2 லைன்ஸ் மேலே பேசவே மாட்டேங்க. 2 வேர்ட்ஸ் தான் ஒன்லி அப்படின்றீங்க. ஐ லவ் பேர்ட்ஸ், ஸோ ஐ சோஸ் தெம், தேங்க்யூ அப்படின்னு. என்ன எடுக்க போகிறீங்கன்னு கேட்டேன். ஸோ அவர் டைட்டில் வந்துட்டு இதை செலக்ட் பண்ணார். ஸோ அப்போ இந்த தீம்லேயே நம்ம இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீமையை நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த பெயிண்டிங்லாம் பார்த்தா உன்னை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்பாங்களே எக்ஸிபிஷனில், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எனக்கு. ஏதாவது நான் இப்போ உங்கள் ஆர்ட் பார்க்க வந்திருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எனக்கு. I basically love the drawings. எஸ், ஸோ ஐ ட்ரா தெம், அவ்வளோதான். சொல்லுங்கள். I basically love the drawings. மறந்துட்டேனே அப்படின்ற. ஓகே, அதனால நீங்கள் அழகாக வரைஞ்சிருக்கீங்க. ஓகேவா, முடிச்சிட்டேன். நான் நெக்ஸ்ட் எக்ஸிபிஷன் என்னை கூட்டின்னு போங்க, நான் உங்கள் ஆர்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார் நீங்கள் வந்து இதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணீங்க சார்? இந்த ஹெல்ப் எதுவுமே நான் பண்ணவே இல்லை, எல்லாமே அவர் பண்ணது தான். ஸோ ஹெல்ப் எதுவும் பண்ணலை. மிக்சிங் மட்டும் என்னென்ன கலர் வரும், என்னென்ன டோன் வரும் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் சொன்னேன். டச் பண்ணவே இல்லை நான். ஸோ அவரே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டார். ஓகே, ஒரு பிளே விட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட் கூட நான் ஹெல்ப் பண்ணேன். ஸோ இவருக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஸோ க்ரியேட்டிவிட்டியாகவே அவர்கிட்ட அந்த நாலேஜ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் டோட்டலாக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே 13 பேர் சேர்ந்து அட்டன் பண்ணோம். ஓகே, ஸோ 13 பேருடைய டிராயிங்ஸும் எக்ஸிபிஷன் வச்சிருந்தோம், டிஸ்பிளே பண்ணிருந்தோம். இவர் மட்டும் வைரல் ஆயிட்டாரு. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பெரிய கங்க்ராச்சுலேஷன் பேசுனது. ஓகே, ஸோ எங்கள் கங்க்ராச்சுலேஷன் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் கன்வே பண்ணிடுங்க. ஸோ தம்பிக்கும் ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன். ஸோ இனிமேல் அடுத்தடுத்து என்ன எய்ம் வச்சுருக்கீங்க? In future I will become an artist. இப்போவே ஆர்டிஸ்ட் தான் நீங்கள், ப்ரெசென்ட்லேயே? இப்போட ஃபியூச்சரில் ரொம்ப நல்லா பண்ணுவேன்னு சொல்லுவேன். ஓகே, நீங்கள் வந்து இப்போவே பயங்கரமான ஆர்டிஸ்ட். ஸோ ஃப்யூச்சரில் வந்து இன்னும் பெட்டர் ஆர்டிஸ்ட்டாக வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகணுன்ற ஒரு சோனில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பேசிக்காக என்ன பிடிக்கும்? கம்ஃபர்ட்டாக இதெல்லாம் வரைகிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் அப்படின்னா உங்களோட ஆர்ட் ஃபார்ம்லாம் என்னென்ன சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் பேர்ட்ஸ் வரைஞ்சிருக்கீங்க அழகா. ஸோ வேறு என்னெல்லாம் சூப்பராக நீங்கள் வரைவீங்க? அனிமல்ஸ், நேச்சர், and some characters. Anime characters, cartoon characters, like that. அதெல்லாம் வரைவீங்க. இப்போ என்னை வரைஞ்சிருவீங்களா பார்த்தா? No, மாட்டீங்க. I want a training. ஓ, ட்ரைனிங்கில் இருக்கீங்க, அதை கற்றுட்டு இருக்கீங்களா? அது என்ன சார்? அது என்ன? ஸோ அதெல்லாம் அட்வான்ஸ் லெவலில் உங்களுக்கு வரும். இப்போ இன்டர்மீடியட் லெவல் முடிச்ச பிறகு அது அட்வான்ஸ் லெவலில் ஃபிகர் ட்ராயிங்லாம் நம்ம வரையிறது சொல்லி ப்ராப்பராக ட்ரெயின் ஆகிட்டு இருக்கோம். ஆமாம் 3 லெவல். அதுக்கப்புறமும் பெசிபிக் பெயிண்டிங் இருக்குது. ஸோ அக்ரலிக் வேணும்னா அக்ரலிக் எடுத்துக்கலாம், வாட்டர் கலர் வேணும்னா வாட்டர் கலர் எடுத்துக்கலாம், டெக்ஸ்சர் பெயிண்டிங் வேணும்னா டெக்ஸ்சர் பெயிண்டிங் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, டெக்ஸ்சர் பெயிண்ட்லையும் பண்ணியிருக்காங்க, கிரியேட்டிவிட்டி ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக. ஸோ அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா, இவரோட ஸ்டடீஸ் அண்ட் லைக் இந்த ஆர்ட் ஃபார்ம் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? அவருக்கு ஸ்டடீஸோட ஆர்ட்டில் தான் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அதனால் அவர் விருப்பத்துக்கு விட்டுட்டேன். ஏன்னா கம்பல்ஷன் கிடையாது, ஆனால் படிச்சுப்பார், அதனால் பிரச்சனை கிடையாது. அதனால் இப்போ ஸ்டடீஸும் இம்பார்ட்டன்ட் தான். அதே சமயம் அவனோட க்ரியேட்டிவிட்டி நான் தடுக்க விரும்பலை. அதனால் அவருக்கு என்ன விரும்புகிறாரோ அதை நான் கொடுக்க தான் விரும்புகிறேன். கொடுத்துட்டீங்க. இது சார் இனிமேல் சார் தான் பார்த்துக்கணும். அது ப்ரூவ் ஆயிடுச்சு. அது ப்ரூவ் ஆயிடுச்சு. சக்ஸஸும் அடுத்த லெவலுக்கு போகணும். ஆக்சுவலாக நான் என்னோட எய்ம் வந்து இவர் வந்து சயின்டிஸ்ட் ஆகணுன்றது. ஆனால் இவர் ஆர்டிஸ்ட். ஆமாம், ஏதோ ஒரு டிஸ்ட் ஆகிட்டாரு. இல்லை, எங்களோட இது வேற. ஆனால் அவனோட விருப்பத்தை நாங்கள் தடுக்க விரும்பலை. அவர் ஆர்டிஸ்டாக விரும்புகிறாரு, அதனால அவர் விருப்பத்துக்கு விட்டுட்டோம். ஆனால் இதுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து சார் தான். அவனுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவன் டிராயிங்கை தான் அவனுக்கு பெயிண்டிங் கலரிங் பண்ணுவான். பட் குழந்தைங்களுக்கு இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். பட் அவனுக்குள்ளே என்ன இருக்குன்றதை கொண்டு வந்தது வந்து சார் தான். முழுக்க முழுக்க
அவர் ஃபுல் சப்போர்ட் தான். அவர் சப்போர்ட்ல இவர் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. ஸோ என்னோட ஹார்ட்டி, என்னோட என்ன சொல்கிறது, இதயத்தையே கொடுத்து ஆமாம், இதயம் கனிந்த நன்றிகள் அதை கொடுத்துட்டீங்க. சூப்பர் சார். ஓகே, அஸ்வந்தனே டேலண்ட் இருக்கு. ஸோ Okay. அதுதான் ஸோ அழகாக ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது? எனக்கு அஸ்வந்தனால தான் இப்போ என்னுடைய ஸ்கூலுக்கே வந்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. நல்லா ஒரு ரீச்சும் ஆகிருக்கு. அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன்லேருந்து என்னுடைய ட்ராயிங் ஸ்கூல் வந்து நல்லா ரீச் ஆகிருக்கு. பிகைன் நோட்ஸ்லேருந்து கலாட்டா சேனல்லேருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நல்லா ஒரு ரீச் ஆகிருக்கு. ஸோ எனக்கு ஆல் ரொம்ப ஓவர் சோஷியல் சந்தோஷம். மீடியா ஒரு ஆமாம், கண்டிப்பாக எல்லா பசங்களையும் இனிமேல் அட்டன் பண்ண வைக்கணும், க்ரியேட்டிவிட்டியாக பண்ண வைக்கணும். ஸோ அப்படி தான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ப்ராப்பராக பண்ண வைக்கணும், ஸ்டாண்டர்டாக. பேசிக்லேருந்து செகண்ட் லெவல், அட்வான்ஸ் லெவல், அதுக்கப்புறம் பேசிக். அட்வான்ஸ் லெவல் வந்த பிறகு அவங்களுக்கு என்ன பெயிண்டிங் எடுக்கணும் அப்படிங்கிறது ஐடியா வந்துடும். அந்த ஸ்டைலை அவங்க எடுத்துக்குவாங்க. சூப்பர். ஸோ வந்து ஒரு ஆசானா நீங்கள் வந்து ஹாப்பி. இப்போ வந்து ஒரு மாதிரி நம்ம இதுக்கு இந்த தான் நேரத்தில் என்னுடைய குரு மிஸ்டர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் தான் என்னுடைய குரு. ஸோ அவர்கிட்ட இருந்து தான் நான் இந்த இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதை அப்படியே தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதனால் ராஜேந்திரன் மாஸ்டருக்கு என்னுடைய நன்றிகள். ஆனால் நான் உங்களுக்கு வந்து சார்கிட்ட பயங்கரமான தேங்க்ஸ் 2-3 தடவை சொல்லிட்டோம். உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ், ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா வந்து பேசிக்காகவே வந்து ஒரு ஆவரேஜாக பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் நோக்கி பையன் போகிறான்னா இல்லை படிப்பு முக்கியம்னு சொல்லிட்டு அந்த ஆர்ட் ஃபார்மை முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் இவ்வளோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பையனை வந்து சார்கிட்ட கற்றுக்க விட்டதுக்கே ஒரு பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு. கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் பேரண்ட்ஸ் வந்துட்டு ட்ராப் பண்ணி அந்த டயத்துக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறதே பெரிய விஷயம் தான். அதை வந்து ரெகுலராக எல்லாருமே பண்ணுறாங்க. ஸோ அதுவே பெரிய அச்சீவ் தான் அவங்க பேரண்ட்ஸ் சைடு. ஸோ வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சைட்லாம் வந்து பயங்கர எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி கன்வே பண்ண விஷயங்கள் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி சைடு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அதாவது பை ஹார்ட் ஃபீல் பண்ணது, அதாவது எமோஷ்னலாக சொல்ல தெரியல, எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். ஓகே, நம்ம பையன் இந்த மாதிரி. ஆமாம், ஏன்னா தான் குழந்தை தூக்கி என்கிட்ட இருந்ததை விட அவங்க ரிலேஷனுக்கு தான் ஜாஸ்தி இருந்தார். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இவன்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது. பட் இப்போ தான் ஒரு விஷயம் வெளியில் வந்திருக்கு. இன்னும் அவனுக்கு எதெல்லாம் தேவையோ கண்டிப்பாக பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும், நான் அவனுக்கு கொடுப்பேன். நீ பயங்கர லக்கிடா. ரொம்ப சின்ஸ் உனக்கு வந்து ஒரு பயங்கர டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டுக்கு நீ வந்து நான் இப்போ என்னை வரைய சொன்னப்போ நான் கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால, லேர்னிங் ப்ராசஸ் என்றைக்குமே விட்டுறாத. ஒரு பெரிய விஷயம். ஸோ அட் த சேம் டைம் அம்மா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. மாஸ்டர் இருக்கார், உன்னை வந்து நிறையா விஷயங்கள் கற்றுக் கொடுத்து உன்னை கூட்டிகிட்டு போக. பயங்கர ஹாப்பியாக நீ இந்த மாதிரி ஒரு மாஸ்டர்கிட்ட லேர்ன் பண்ணிக்கிறதுல? ரொம்ப ஹாப்பி. ஐ லவ் மாஸ்டர் அப்படிமா நினைக்கிறேன். அடுத்து மாஸ்டர் பேர் மட்டும் தெரியாது. மாஸ்டர் பேர் நீ கேட்கும் போது கனகராஜ். கரெக்டா சார்? ஏன் மறந்துட்டாங்க? அங்க மறந்துட்டாங்க. இல்ல மாஸ்டர் கூப்பிட்டு பேரு வந்துட்டு மாஸ்டர் கனகராஜ். அம்மா பேர் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. My mother name அந்த விஷயம் இப்போ வைரல் ஆனதே. mother name is ஜானகி. ஜானகி. ஓகே, கரெக்டு தானுங்க. அவன் யோசிச்சான் அம்மா நம்ம அப்படின்னு சொல்லி யோசிச்சான். ஓகே, ஸோ இது இல்லாமல் இப்போ ஏதாவது வரைஞ்சிட்டு இருக்கீங்களா கரண்ட்டாக? ஏதாவது இப்போ இன்னைக்கு வரைஞ்சதை எடுத்து காமிங்க. இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அனிமி கேரக்டரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக. ஆனால் அதுலேருந்து நம்ம மாற்றி தான் கொண்டுட்டு வரணும். அது மட்டுமே ஆர்ட் கிடையாது. ஸோ அதுலேருந்து அதுலேருந்து மாற்றி கொண்டு வரும். இது என்ன கேரக்டர் உங்களுக்கு பிடிக்குமா? அந்த கேரக்டர் யார் இவங்க? என்ன நருட்டோ. நருட்டோ ஃபேன் நீங்களும்? ஆமாம் சார், வீடு ஃபுல்லாக நருட்டோ. ஓகே, ஜென்சி ஜென்ரேஷன் அண்டர் நருட்டோ கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நருட்டோட பயங்கர ஃபேனா? என்னெல்லாம் பிடிக்கும் நருட்டோ பண்ணுறது? நருட்டோ போருட்டோ பிடிக்கும், கக்காஷி பிடிக்கும், ஐயோ ஹஷிராமா பிடிக்கும், டோபிராமா செஞ்சு பிடிக்கும், மினாட்டோ பிடிக்கும். அவ்வளோதான். மாதரா, இட்டாச்சி, ஒபிட்டோ. சூப்பர். இத்தனை நேரம் மாஸ்டர் பேரை கேட்டோம், மாஸ்டர் பேரை மறந்துட்டான். நருட்டோ என்னென்ன பிடிக்குன்னா எல்லாத்தையும் சொல்கிறான். ஒன்று விடாம உங்கள் அம்மாலாம் அச்சோ ஆரம்பிச்சு விட்டீங்களே அப்படின்றாங்க. நருட்டோ ஃபேனா நீ? பயங்கரமான நருட்டோ. பார்க்குறவங்களாம் ஃபுல்லாக இப்போ ஃபயர் விட போகிறாங்க கமெண்ட்டில். என் இனமடா நீ அப்படின்னு சொல்லி போட போகிறாங்க. இவர் படிச்சிருவார், அதனால பிரச்சனை கிடையாது. அதனால பார்க்க விட்டுருவீங்க. டிவியே எங்கள் வீட்டில் கிடையாது, அதனால பிரச்சனை இல்லை. செல்லம் கொடுக்க மாட்டோம். அப்போ எதில் பார்ப்போம்? விளையாட்டு தான். பசங்க யாருன்னா கொண்டு வரது அப்படி பார்ப்பாங்க கொஞ்ச நேரம். அதில் பார்த்தே தீவிர ஃபேனாக இருக்கான் பாருங்க. ஏன்னா டிவி கிடையாது, டிவி பார்க்க மாட்டாங்க. செல்லம் அதிக நேரம் கிடையாது, சும்மா கொஞ்ச நேரம். மேக்ஸிமம் வெளியில் விளையாட விட்டுருவோம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடும், அவ்வளோதான். இது இல்லாமல் ஃப்ரீ டைமில் படம்லாம் பார்ப்பீங்களா? சினிமாலாம் பார்ப்பீங்களா? பார்க்கவே மாட்டீங்களா? ஏங்க பிள்ளைய வந்து அவனுக்கு பிடிக்காது, படம் பிடிக்காது, அவனுக்கு விளையாட மட்டும்தான் பிடிக்கும். என்னென்ன விளையாடுவீங்க நீங்க? கிரிக்கெட், ஹைட் அண்ட் சீக்.
லாக் அண்ட் கீ, கபடி, ஃபுட்பால், ஓடி பிடிச்சி, ஃபுட்பால் கிரிக்கெட் வரைக்கும் ஓகே. ஓடி பிடிச்சின்னு சொன்னான் பாருங்க. நான் வந்து ஐடென்ட் சீக்குக்கு நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். ஓகே, நாங்கள் இருந்தப்பலாம் ஐடென்ட் சீக் பெரிய கேம். ஆமாம். வேற என்ன கேம் விளையாடுவீங்க சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. வேற என்னென்ன ஹாபிஸ் பண்ணுவீங்க நீங்க? ஹாபிஸ் ஹாபிஸ் பண்ணுவோம். டிராயிங், கிராஃப்ட், ஆர்ட் அப்படின்றது. அவருக்கு மேக்ஸிமம் விளையாட தான் பிடிக்கும். விளையாடிட்டே இருக்கணும், வீட்டுக்கு வரக்கூடாது. இவ்வளோதான் அவரோட கான்செப்ட். என்னங்க இப்படி அம்மா எவ்வளோ பாசமாக உன்னை கொண்டு வந்து விடுறாங்க, இங்கே வீட்டுக்கே போகக்கூடாதுன்னா எப்படி? இல்லை, வெளியில விளையாடிட்டா வீட்டுக்கு வர பிடிக்காது, அவருக்கு விளையாட பிடிக்கும். யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் சொல்லுங்க, நேம்லாம் சொல்லுங்க. அப்பு, தானியா, சாய்ஸ்ருதி, தமிழினி, லக்ஷிதா, கனிஷ், தீபேஷ், சொல்லுங்க. பேர் மட்டும் தம்பிக்கு அடுத்து என்ன ட்ரெயின் பண்ணலான்னு இருக்கீங்க? அடுத்து வந்துட்டு இன்னும் பென்சில் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த ஷேடிங் பிரிக்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங். ஸோ அதில் லைட் அண்ட் ஷேடோ அவங்களுக்கு பிடிக்க தெரியும். ஏன்னா பெயிண்டிங்கில் வந்து லைட் அண்ட் ஷேடோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பேசிக். அது பெயிண்டிங் கற்றுக்கிறதுக்கு இது பேசிக். ஸோ பென்சில் ஷேடிங்கில் அது லைட் அண்ட் ஷேடோ சொல்லி கொடுத்துட்டு பெயிண்டிங் அடுத்த நெக்ஸ்ட் லெவல். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ்க்கு எவ்வளோ ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அஸ்வந்த் நீங்கள்? I spend only Saturday, Sunday. சாட்டர்டே சண்டே 2 hours இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இங்கே பண்ணுறது தான். வீட்டில் அவர் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. வீட்டில் பண்ண பாருங்க, மாட்டி விட்டோம். லைவாக இன்டர்வியூவில் மாட்டி விட்டோம். வீட்டில் ஏன் பண்ணுறதே இல்லையா நீங்கள்? ஏன்? Exam இருக்கு. ஸ்கூல் போயிடுறாங்க, அப்புறம் டியூஷன் போயிடுறாங்க. டைம் கரெக்டாக இருக்குது. டைம் கரெக்டாக இருக்குது. ஓகே. பட் பாருங்கள், சாட்டர்டே சண்டே நீங்கள் பண்ணதுக்கே பயங்கரமாக வைரல் ஆகிட்டீங்க. டெய்லி பண்ணால் என்ன ஆவீங்க? வேர்ல்டு வைரல் தான் இந்த வருஷமே. எல்லாமே சார் கையில் தான் இருக்குது. அவர்கிட்ட எல்லாமே என்ன இருக்குன்றது சாருக்கு தெரியுது. என்ன தேவை அதை அவர் கொடுக்கட்டும். ரொம்ப கரெக்ட் விஷயத்தில் இருக்காரு. அடுத்து என்ன பண்ணணும்னு கிளியராக இருக்கு அவரு. ஏன்னா அவங்கள வச்சு தான் நம்மளுக்கு நேம் கிடைக்கும். அப்போ அவங்கள ப்ராப்பராக நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றாரு. ஏன்னா அப்போ தான் தொடர்ந்து பசங்க ஒரு பெருமை சேர்க்குறப்போ உங்களுக்கு ஹாப்பியாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, உங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களும் இப்போ 2 years ஸ்டூடெண்ட்டு. ஸோ பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. இவங்களும் 2 years ஸ்டூடெண்ட்டு. இவங்களும் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க பெயிண்டிங்கில். அவங்க பெயிண்டிங் அதான் நாங்கள் பார்த்தோம். இங்கே சுற்றி இந்த கிளாஸில் ஒருத்தவங்க வரைகிறத பார்த்தோம், ஒருத்தவங்க கலரிங் பண்ணிருந்தாங்க, ஒருத்தவங்க ப்ராப்பர் ஒரு பெயிண்டிங் பண்ணிருந்தாங்க. அழகாக ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆர்னமெண்ட்ஸ் எல்லா மீடியமும் சொல்லிக் கொடுப்பேன். டெக்ஸ்சர் பெயிண்டிங்லேருந்து அக்ரிலிக் ஆயில், இது இங்கேயும் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருந்துச்சு. நாங்கள் பார்த்தோம். இங்கே வந்து நிறைய வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ட்ராயிங்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதே பார்க்குறப்ப பயங்கர ஸ்டைலில் இருக்கும். வெரைட்டியாக கொடுக்கும். இப்போ ஏன்னா ட்ரெண்டிங் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு டைமில் வந்து ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங் தான் இருந்தது. இப்போ வந்துட்டு டெக்ஸ்சர் பெயிண்டிங் இந்த மாதிரி ரொம்ப எல்லோரும் விரும்ப ஆரம்பிக்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெண்ட் மாற்றியாச்சு. இப்போ அவங்களாம் பண்ணியிருக்கிறது வந்து டெக்ஸ்சர் பெயிண்டிங் சாண்டில். அப்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கவும் அது சேலோட ஆகும், சேலாகிறதுக்கும் வாய்ப்பு. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அவங்க ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பருங்க. ஸோ அஸ்வந்த், நீங்கள் உங்களுடைய இந்த லேர்னிங் ப்ராசஸில் எது உங்களுக்கு டஃப்பாக இருந்தது? இல்லை ஈஸியாக நீங்கள் ஒரு சிலது வரைஞ்சிட்டிங்கன்னு சார் சொன்னார். எது உங்களுக்கு டஃப்பாக இருந்தது? இந்த பார்ட் எனக்கு டஃப்பாக இருந்தது, பட் நான் இப்போ கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எந்த பார்ட்? இல்லை, அந்த பேர்ட்லே இது அவருக்கு ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்னு தான் சொன்னார். இந்த பேர்டா? உட்காந்து சொல்லுங்கள், நாங்கள் தனியாக எடுத்துக்கிறோம். சொல்லுங்கள், அந்த பேர்டா என்ன, அதில் என்ன டஃப் இருந்தது? என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்க? அதில் வரைகிறது டஃப்பு தான். எல்லாமே டஃப்பு தான். எல்லாமே டஃப்பு தாங்க, லைஃபே டஃப்பு தான் அப்படின்ற மாதிரி. பேரட்டா? ஆமாம் ஆமாம், பேரட் நோஸ் போடுறதுல அந்த கலர் மிக்சிங் பயங்கரமாக. இந்த நோஸ்க்கு அழகாக கலர் டெக்ஸ்சர் கொடுத்துருக்கீங்களே, எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு அது? 3 பெயிண்டிங்குமே வந்துட்டு 1 monthல பண்ணாங்க. அது சாட்டர்டே சண்டே தான். ஆமாம், அது கிளாஸ் வந்து தான் பண்ணாங்க, வீட்டில் எதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ் இந்த ஆர்ட் ஷோ பண்ணுறதுக்காகவே ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு அதை முடிச்சது. லாஸ்ட் டைம் தான் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. 13 ஸ்டூடெண்ட்மே ஸ்பெஷல் கிளாஸ் வந்தாங்க. 4 பிரான்ச்சஸ் இருக்குது. 4 பிரான்ச்சஸ்லுமே இங்கே வர வச்சு அசம்பிள் பண்ணி எக்ஸிபிஷனுக்காக ஒரு ஸ்பெஷல் கிளாஸ். ஓகே, நீங்கள் வந்து ப்ராப்பராக யார் இது சூஸ் பண்ணி இந்த எக்ஸிபிஷன் அந்த லெவல் வந்துட்டாங்கன்னா அவங்கள அடுத்து எங்கே மூவ் பண்ணணுமோ, எக்ஸிபிஷன் அட்டன் பண்ணணுமோ பண்ணிடுவோம். ஓகேங்க, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச்மா. நீங்கள் எதுவும் சொல்ல வந்தீங்க? சாரி. ஆமாம், இல்லை, நான் இவனை எக்ஸ்போ விடுறதுக்கே யோசித்தேன். சார் தான் சொன்னார், இல்லை இவனால் முடியும், விடுங்க, இவன்கிட்ட அந்த டேலண்ட் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. ஆனால் சார் என்ன சொன்னாங்களோ அதை விட எதிர்பார்த்த
அதை விட நிறைய மடங்கு ரிசல்ட் நல்லா இருக்குது. தேங்க்யூ அஸ்வந்த், கங்க்ராச்சுலேஷன். சிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ்ல மார்ச் 27th SAT எக்ஸாம் எழுதுனா 75% ஸ்காலர்ஷிப் தராங்க. CSC. JNN Institute of Engineering Autonomous, Chennai. Join CSE, ANDS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.